எல்லாருக்கும் வணக்கம். இல்லை யாருக்கிட்ட கை கட்டினா வயசு அதிகமாக மட்டும் பத்தாது. ஒரு பொது ஊடகத்தில் பேசும்போது எப்படி நாரியமாக பேசணும், எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், ஒரு தெளிவோட பேசணும். உங்களுக்கு சீமான் அவரில் தூக்கி பிடிச்சி கொண்டாடணும், அவருக்காக செம்படிக்கணும், முட்டு கொடுக்கணும்னா தாராளமாக கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு பண்ணுறீங்க. ஆனால் அதுக்காக ஏன் எல்லா இடத்துலையும் தேவையில்லாமல் தளபதி விஜய் இழிவுபடுத்துகிற மாதிரி அவதூற கிளப்புற மாதிரி ஏன் கொச்சப்படுத்திட்டே இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உலக அரசியலும் கரைச்சி குடித்தா அரசியல் புலிங்கிற மாதிரி உட்காந்து எல்லா மீடியாக்களும் வந்து பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமிங்கிற உருட்டு சாமியை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த அரசுக்குள்ளே வந்தார காலத்தில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தைரியம் இல்லாத ஒரு கோலை 234 தொகுதி தனிச்சு நிற்க தைரியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவதூறாக பேசிட்டே இருக்காரு. இதுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பதில் நம்ம வந்து அவருக்கு விமர்சனம் பண்ணி நம்ம பல்லடி வீடியோவில் போட்டுருக்கோம். இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒருபடி மேலே போயிட்டு எங்க விஜயெல்லாம் ஒரு பெரிய ஆளுமே பேசிட்டீங்க, அவர் சீமான் முன்னாடியே கை கட்டினார் தானேங்க, இல்லை நீங்கள் மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு அபாட்டம் ஒரு குச்சாட்ட வைக்காரு. எனக்கு இதை பார்த்தோன்னே சிரிப்பு தான் வச்சு கூப்பிடுறேன், என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா ஊர் உலகத்துக்கு தெரியும் தளபதி விஜயில் வந்து யார் அப்படின்ட்டு. அவர் அதில் இன்னும் சொல்கிறார், எங்க அவர் ஜெயலலிதா முன்னாடி எப்படி கை கட்டினாரோ அதே மாதிரி தானே சீமானவர் பண்ணி கை கட்டினாரு, இல்லைன்னா மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் வீடியோ போடுங்க அப்படின்னு ரொம்ப அவதூறாக ஆணவத்தில் திமுறா பேசுகிறாரு. ஊர் உலகத்துக்கு தெரியும் தளபதி விஜயெல்லாம் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஏன் சீமான் முன்னாடி போய் கை கட்டி நிற்கணும், என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன். இல்லை இங்கே உள்ள இந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்தணும். ஏன்னா இங்கே ரொம்ப காலமாக ரொம்ப அரசியல் அதிபுதிசலிக்கலாம் தளபதி விஜய் மேலே இருக்கிற ஒரு அவதூறு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்க அவருங்க பெரிய தைரியம் தெம்பலாக இருக்குது, ஜெயலலிதா முன்னாடியே கை கட்டினவர் தானே உங்கள் விஜய் அப்படின்னு. ஏண்டா லூசுத்தனமாக பேசக்கூடாது. அதாவது ஜெயலலிதா முன்னாடி வந்துட்டு அவர் கை கட்டினார்னா அவரோட சொந்த பிரச்சனைக்காண்டி அவருக்காண்டி போய் நிற்கலை, அவரை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர் பாதிப்படக்கூடாது, நம்மளை நம்பி யாரும் பாதிப்படக்கூடாது நம்மளால் அப்படிங்கிறக்காண்டி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எப்படிப்பட்டப்பா இருப்பாங்க, எந்த ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஆளுங்கட்சியாக கூட முதலமைச்சர்கிட்ட தான் என்னார் முதல்ல தெரிஞ்சு விடணும். அதை வச்சுக்கிட்டே இவனுக்கு முட்டாத்தனமாக உட்காந்துட்டு அதை தான் இன்றைக்கி இந்த ஆளும் பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது ஒரு அரசியல் முதிர்ச்சியோட தெளிவோட பேசணும். இல்லை நீங்கள் சீமானவர்களுக்கு முட்டு கொடுக்கீங்க, இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அவர் முட்டு கொடுத்து அவரை வந்து கடைசியில் முட்டு சேர்ந்து தான் நிப்பாட்ட போகிறீங்க, தெரிஞ்சு போச்சு, நல்லாவே தெரிஞ்சு போச்சு உங்களா மாதிரி ஆட்களோட வாயால் தான். இல்லை சீமானவர்கள்ட்ட போயிட்டு தளபதி விஜய் வந்து கை கட்டினாராம். இது யாராவது நம்புவாங்களா? இல்லை கேட்குறேன், சீமான் அவர்கள் தான் தளபதி விஜயோட அரசியலுக்கு என்றைக்கு வராச்சோ அன்னையிலிருந்து பாராட்டி தம்பி நான் சொல்லி தான் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, தம்பி கூப்பிட்டா மாநாட்டுக்கு போவேன், தம்பி கூட சேருவேன் அப்படின்னு. தம்பி இப்போ மாநாட்டுக்கு கூட நான் சொல்லி தான் யாரையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி எல்லா உருட்டுகளையும் விட்டுட்டு இருந்தார். அதுக்கு தான் ஒட்டுமொத்தமாக நான் யாருக்காண்டியும் வரல, யாரை நம்பியும் வரல, யார் சொல்லி கச்சாரிச்சிட்டு வரல, நான் அந்த மக்களுக்காக தான் வரங்கிற மாதிரி தெளிவாக அந்த இடத்துல மாநாட்டில் ஒரு புரிதலோடு பேசி ஒரு முச்சுப்புள்ளி வச்சார். அதுக்கப்புறம் தான் உங்கள் சீமானவரை பற்றி தான் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராகவே அமனத்தை கைக்கிட்டு இருந்தார். இப்போ அதையும் தாண்டி இன்றைக்கி கூட லேட்டஸ்ட்டாக தளபதி விஜய் அவர்கள் அந்த நிவாரணத்தை வந்து அவர் பனையூராசில் கூட்டு கொடுத்தார்ல, அதுக்கு கூட பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா சீமானவர்களே ஒரே நிலையோடு இல்லை, அவரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குழப்பமான மனையில் இருக்கார். ஆனாலும் நீங்கள் சீமானவர்களுக்கு முட்டு கொடுத்து நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சி கொண்டாடினா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வேறு ஏதோ ஒரு பாசத்தில் நீங்கள் அது என்ன பாசம் எல்லாத்துக்கும் தெரியும் ஊர்வலத்துக்கு, நீங்கள் ஏன் சீமானவர்களை முட்டு கொடுத்துருக்கீங்கன்னு. ஸோ பண்ணுறீங்க, அது தப்பு கிடையாது. ஏன்னா யாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு அவதூறை கிளப்பும் போது நான் தளபதி விஜய் மேலே இவ்வளோக்குள்ள ஒரு ஏன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறாக கொச்சத்தனமாக அவர் முன்னாடி கை கட்டினார் அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு தவறு. இதை வந்துட்டு தமிழை வெற்றிக்கலத்தினுடைய தலைமை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சரியான ஒரு பரிடு கொடுக்கணும். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதாவது ஒரு அவதூறு ஒரு நான் வேறு மாதிரியான ஒரு விளம்பரத்துக்காண்டி அவர் என்ன வேணால் பேசியிருக்கலாம். ஆனால் சீமான் முன்னாடி விஜயில் வந்து கை கட்டினாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஒரு தைரியத்தில் அவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா தளபதி விஜயில் வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்க மாட்டார் அவர் தெரியும். ஏன்னா சீமான் அவரை சொல்கிறதுக்கு அவர் மதிக்க மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். அவங்களுடைய நிர்வாகிகிட்டே ஏப்பா இதெல்லாம் கடந்து போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர். இவரால் ஒரு ஆளாக மதிச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதில் சொல்ல போகிறாரா? ஸோ அது நல்லா தெரியும் தளபதி விஜய் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல மாட்டார், இவரே ஒரு ஆளே மதிக்க மாட்டார்னு எல்லாருக்கும் தெரியும், அவருக்கே தெரியும். அதெல்லாம் தைரியமாக வந்துட்டு ஏன் விஜய் வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா, விஜய் வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா அப்படிங்காரு. இருக்கைக்கு விஜயெல்லாம் வந்து போய் சொல்லணும், நம்மளே சொல்லிட்டு போயிடலாமே. நீங்கள் வெறும் முட்டாத்தனமாக பேசிட்டீங்கிறது உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். தளபதி விஜய் சீமான் அப்படின்னு எப்படி கை கட்டினாருன்னு. எங்க சீமான விஜய் சேர்ந்தாருங்கிறக்காண்டி ஒரு ஃபோட்டோ உங்களால் வெளியிட முடியுமா? சீமானவர்கிட்ட நிறைய ஆலோசனைகளை பெற்றாரு அப்படின்ட்டு உருட்டுறீங்களே, ஒரு ப்ரூஃபும் கிடையாது, ஒரு ஆதாரம் இல்லாமல். அதாவது உங்களுக்கு என்ன, அதாவது இல்லை இந்த ரவீந்திரன் துரைசாமி எப்படி பற்றின ஒரு வாடகை வாங்கிறது எல்லாம் தெரியும். இவரோட முக்கியமான அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ விஜய் வெறும் பெரிய ஒரு ஃபோர்ஸாக வராரு, மக்கள் பலம் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது, இளைஞர்கள் பலம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் அவர் 234 தொகுதி தனிச்சு நின்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் ஓட்டுகள் தான் பிரிக்க முடியும், பெரிய ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களே கட்சி ஆரம்பிச்சு வரும்போது 234 தனிச்சு நிற்கும் போது ரிஷி வந்து அந்த தொகுதியில் அவர் மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சு, மற்ற யாருமே ஓட்டுகள் தான் பிரிக்க முடிஞ்சு. ஸோ அந்த சூழ்நிலை உண்டாக்கி மற்ற யாரையும் ஒருத்தவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவர் இப்படி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காரு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த உருட்டு சாமி ஏன் வந்து இப்படி உருட்டுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கே அந்த வேலை கேட்குறேன், இந்த உருட்டு சாமியை நான் கேட்குறேன். இங்கே காலங்காலமாக ஆச்சிட்டு இருக்க பெரிய திராவிட கட்சிகளே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாத நிலைமை இருக்குது தமிழ்நாட்டில். அவங்ககிட்ட போய் தனியாக நிற்க வேண்டிய தைரியம் கேட்க வேண்டியது தானே. அப்படி இருக்கும்போது அதாவது தளபதி விஜய் தெளிவாக யோசிச்சு ஒரு அரசியல் முன்னெடுத்து கொண்டு வர்றாரு, அதுதான் இவங்களுக்கு பயமே. ஏன்னா அவர் மற்றவங்கள மாதிரி இந்த அரைச்ச மாதிரி அரசியலுக்கு வரல, தெம்பு திராணியோட முதல் மாநாட்டிலே தைரியம் அறிவிச்சார்.
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணிக்கு வரவங்க சேர்த்து விடும் அப்படின்ட்டு அந்த தைரியம்னா மற்றவங்கள மாதிரி சும்மா பந்தாவா நான் வந்து தனியாக நிற்பேன் 230 அப்படிலாம் பில்டப் பேச்செலாம் கொடுக்கல. 234 தொகுதி தனிச்சு ஜெயிக்க தைரியம் இருக்குது, மக்கள்கிட்ட எங்கள் செல்வாக்கு இருக்குது. இருந்தாலும் நம்மளை நம்பி யாரும் வந்தாங்கன்னா அவங்கள ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது ஒரு அரசியல் புத்தி, சரியான ஒரு யுக்தி. அதை பாராட்டப்பட வேண்டியது. அதை நினச்ச உடனே இவங்களுக்குலாம் அந்த பயம், அதை பார்த்த உடனே அதுக்கு என்ன வந்து இவ்வளோ உருட்டுகள் இல்லை. இவர் வந்துட்டு சீமான் மடி தளபதி விஜய் கை கட்டினார் அப்படி சொன்ன உடனே நெறியாளரே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, இங்கே அதை ப்ரூஃப் அப்படி கட்ட உடனே அப்படியே மழுப்புறாரு. அதாவது விடுங்க, அதை விடுங்க, ஒருத்தர் அவன் அப்படி எதுக்குன்னு கேட்க அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு தளபதி விஜய் பற்றி இப்படி இவ்வளோ பேசணும், அவரை பேசணும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று நிறையால கேட்குறாரு, அதாவது நீங்கள் வந்து சீமான் அவர்களையும் மோடி அவர்களையும் இணைக்கிறதுக்கு பாலமாக செயல்படுறீங்களா அப்படின்னு கேட்டது. ஆமாம் இல்லையான்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் அப்படியே உருட்டி உலக அரசியலையும் சுற்றி வளைக்காரு இந்த வாடகவாய். சீமான் தன்னால் முடிவுன்னு நிற்கிறாரு, விஜய் தன்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கை இல்லாத ஒரு கொலைத்தனமான அரசியல்வாதியா விஜய் இருக்கிறாரு. கூட்டணி அமைப்பேன், கூட்டணி சேர்ப்பேன். சீமான் அப்படி இல்ல, சூப்பர் ஸ்டார் தான். 16ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஏன் சார் அவர் இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் கொலைத்தனமா நிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டும் கண்டஸ்ட் பண்ணாம நிக்கிறாங்க. சீமான் சுத்த வீரன், பான் வாரியர்னு சீமான பேசுறோம்னா தனிச்சு நிக்கிறனால தான் சார் இந்த பெருமை அவருக்கு கிடைக்குது. விஜய் வந்து சீமானை பார்த்து கை கட்டிட்டு நின்னாரு. விஜய் மறுக்க சொல்லுங்க, மனச்சாட்சியோட விஜய் நீங்க மறுத்துருங்க பாப்போம். கை கட்டி சீமாட்ட நீங்க நின்னீங்க நான் சொல்றேன், எனக்கு தெரியும். ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். விஜயந்தன் சொல்றதெல்லாம் சப்ப. நான் ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். விஜய் மறுத்துருங்க பாப்போம். போட்டு சார் அவர் மறுத்துட்டு பாப்போம். எனக்கு கூட பிரச்சனை இல்ல, மக்கள் எடுத்துவாங்க சார். ரவீந்திரன் துரைசாமி ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத்னு சொன்னா ரவீந்திரன் துரைசாமி உண்மையா பொய்யா? விஜய் எப்படி எல்லாம் கை கட்டி ஜெயலலிதா நின்னாரு, கமலஹாசன் போல்டா நின்னாப்புல விஜய் சரண்டர் ஆனதெல்லாம் மக்களுக்கு தெரியும் சார். மக்கள் நம்புவான் நான் சொல்றத. சார் இதுக்கு மேல இது தேவையில்லை சார். ஒருத்தரை போட்டு ஒருத்தரை போட்டு அசிங்கப்படுத்தாண்டா சார். அவங்க பொழைப்பே அதுதான் சார். ஜெயலலிதா கை கட்டி நின்னது இது பொழைப்புவாதிகள் அப்படிதான் இருப்பாங்க. இப்பதான் தெளிவுபடுத்துறீங்க, அது மக்களுக்கு புரியணும். நீங்க கை கட்டி நின்னது அப்படின்னு சீமான்ட்ட கை கட்டி நின்னாராங்கிறது மக்கள் குழப்பம் வரும். அதான் நான் கேட்கிறேன். போதும் விடுங்க, நீங்க அதுக்கான முயற்சிகளை பண்றீங்கிற செய்தி வருது இல்ல சார், நீங்க மறுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? அது என்ன கண்டு பலருக்கும் அச்சம் இருக்கு சார். ஸோ இதை பார்க்கும்போது அதாவது சீமான் அவர்கள் முன்னாடி தளபதி விஜய் கை கட்டினாராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இழிவான ஒரு அவதூற கிளப்பறை இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.